ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் சாப்டர் 1 பார்க்க போகிறோம். இந்த சாப்டரோட டைட்டில் ஹியூமன் சப்ஜெக்ட் ஏஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த கதையோட ஹீரோ உருமா ஷுன். உருமா இந்த உலகம் சதுப்பானது, இருந்தாலும் 2 விஷயத்துல நான் கிளியரா இருக்கேன். அவங்க குட் ஈவில்பான். குட்டுங்கிற இடத்துல அவன் பேரண்ட்ஸும், ஈவில்னு சொன்ன இடத்துல அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் காட்டுவாங்க. உருமாவோட 12 வயசுல காட்டுவாங்க. கூகா உருமாவை தூக்கி போடுவான். யுஷிரோ 400cc அட்டாக்ன்ட்டு சைக்கிளில் வந்து அடிப்பான். சென்கோஜி கன் மாதிரி வச்சு ஷூட் பண்ணுவான். ரியல் இல்லைனாலும் அதுல விழுகிற அடி பயங்கரமா இருக்கும். மடோக்கா மிதிப்பான். இந்த வழியெல்லாம் தாங்கிக்க முடியாம அழுகிறப்ப உருமா ஷுன் 12 year oldனு போடுவாங்க. இந்த இடத்துல கியோ வருவான். ஒன்னும் இல்லையா இன்னைக்கு ஆனா எக்ஸ்பெரிமெண்ட்ன்ட்டு உருமாவோட ஹேண்ட்ஸை கிராஸ் ஆக்கி டைட்டா ஹோல்ட் பண்ணுவான். உருமா வலிக்குதுன்பான். இதெல்லாம் பார்த்து ரசிப்பானுங்க. இந்த இடத்துல புள்ளி பண்றவங்களே இன்ட்ரோ பண்ணுவாங்க. கூகா டாய்ச்சி 12 years old நினைச்சன்பான். குஷிரோ யூகா அவன் மூஞ்சி செவக்குதுன்ட்டு விரும் விரும்பான். மடோக்கா ஹீரோ நினைச்சன் கியூச்சான்பான். சென்கோஜி மடோக்கா நீ ரொம்ப எக்ஸைட் ஆகிறேன்பான். உருமாவை டார்ச்சர் பண்ற ஷிகோக்கு கியோவை காட்டுவாங்க. கூகா நீ டோஜோல அதை பார்த்திருக்கணும். அந்த மூவ் கியோச்சான் அடல்ஸை அதுல அமேசிங்கா இருக்கான்பான். கியோ ஆமா ஒருத்தனோட வாழ்க்கையை முடிக்கிற டெக்னிக்பான். இப்படி டைட் பண்ண அவன் செத்துருவான்ட்டு டைட் பண்ணுவான். நான் நிஜமா செத்துருவான்பான் உருமா. நான் 5th grade வந்ததுல இருந்து இவங்க என்ன இப்படிதான் புள்ளி பண்றாங்க, ஆனா ஏனே தெரியல சடனா நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்பான். கியோ பண்ற அந்த டார்ச்சர்ல உருமா அவன் பேண்ட்லயே யூரின் போயிருவான். சீன்ட்டு கியோ எந்திரிக்கவும் உருமா மனசுக்குள்ள அவன் நிஜமா என்ன கொல்ல பார்த்தானான்ட்டு பயப்படுவான். கியோ விட்டு இருந்தா அவனை கொண்டிருப்பேன். சரி அப்புறம் பார்க்கலாம் டெஸ்ட் சப்ஜெக்ட் கிளம்பிடுவானுங்க. உருமா வீட்டுக்கு போற வழியில லேபரேட்டேன்னு சொல்லி எனக்கு நிக் நேம் வச்சு கூப்பிடுறானுங்க. அவங்கள நிஜமாவே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. எக்ஸ்பெரிமெண்ட் புள்ளி பண்றத விரும்புறாங்கன்ட்டு தண்ணிக்குள்ள வந்துருச்சு போவான். என்னால முடியலன்ட்டு அப்ப கைவிடப்பட்ட ஒரு பூனையை பார்த்து அதை வீட்டுக்கு தூக்கிட்டு வருவான். அவனோட பேரண்ட்ஸ் ஈரமா வந்ததை பார்த்துட்டு என்னடான்பாங்க. ஆத்தோரமா விளையாண்டன்ட்டு தம்பியை பார்க்க ஓடுவான். உருமா கேட்கறோம் 6 வயசு பையன். ஆனா நீங்க நனைஞ்சிருக்கீங்கன்பான். உருமா ஆத்துக்கிட்ட விளையாண்டன்ட்டு உடம்பு ஷேக் பண்றல தண்ணி தெரிக்கும். தம்பி சிரிப்பான். நான் ஒரு குட்டி பூனையை பார்த்தனேன்ட்டு காட்டுவான். பூனையை பார்த்துட்டு இது கியூட்டா இருக்குன்பான். இருந்தாலும் இதை நம்ம வீட்டுல வச்சுக்க முடியாதேங்கவும் உருமா நம்ம இங்கேயே வச்சுக்கலாம், இது நமக்குள்ள ஒரு சின்ன சீக்கிரட்டாவே இருக்கட்டும்பான். எப்படியோ எக்ஸைட்டிங்கா இருக்குன்பான் தம்பி. உருமா கிட்டி நான் உன்னை எப்படி கூப்பிடுறதுங்கும் போது கேட்கறோம் ஷூனோட கழுத்துல இருக்க மார்க் பார்த்துட்டு அதை என்னன்னு கேட்பான். ஷூனுக்கு அள்ளு விடும். டக்குன்னு நாங்க ஸ்கூல்ல ரெஸ்லிங் விளையாண்டோம். அதுல ஒருத்த கழுத்தை புடிச்சு நெருக்கிட்டான். இருந்தாலும் லாஸ்ட்ல நான் தான் ஜெயிச்சேன்னு சமாளிப்பான். கேட்கறோம் அப்படியே அன்பா. உருமா மனசுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் அந்த பொய்ய சொல்லி சமாளிப்பேன். எல்லாமே என் தம்பி முகத்துல இருக்க அந்த சிரிப்பை பார்க்கணும் திங்க் பண்ணுவான். வீட்டுல வெளியே போயிருப்பாங்க சாப்பிட வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. அப்ப நான் அதை அவனுக்கு ஃபீட் பண்ணலான்ட்டு பூனையை தேடி ஓடுவான். போய் பார்த்தா இருக்காது. பார்த்தா அந்த 5 பேர் நிப்பானுங்க. கியோ ஹே டெஸ்ட் சப்ஜெக்ட் எங்க கூட வான்பான். மலையடிவாரத்துக்கு போவாங்க. கியோ ஷுன் கிட்ட அந்த பூனை குட்டிய இங்கதான் விட்டோம், இங்க கரடி நரியில இருக்கு தெரியுமா, நீ அதை சீக்கிரமா கண்டுபிடிக்கலனா அதுகளுக்கு அது சாப்பாடு ஆயிரும்பா. உருமாஷுன் ஐயோ ஏன்டா இப்படி பண்ணீங்கன்ட்டு உள்ள ஓடுவான். கூகா உள்ள ஓடிட்டானான்பா. மடோக்கா கியோச்சான் ஏன் உருமாவை புள்ளி பண்ண ஆரம்பிச்சோன்னு கேட்பான். கியோ ஏன் உனக்கு பிடிக்கலையான்னு கேட்பான். மடோக்கா இல்ல பிடிக்கலன்னு இல்ல, கியோ உன்னை ஃபாலோ பண்றது ஃபன்னா இருக்கு, ஆனா இவனை எதுக்கு பிக் பண்ணுங்கிறத எனக்கு தெரியாமச்சு அதான் கேட்டான்பா. கியோ ஒரு காரணமா கேட்கறேன், எது ரொம்ப அமேசிங்னு நினைக்கிறீங்கன்னு கேட்பான். உஷிரோ பைக்கர் கேங்க லீட் பண்றதுன்பான். கூகா கோல்ட் மெடல்பான். சென்கோஜி ஸ்பேஸ் போறதுன்பா. மடோக்கா பணக்காரனா இருக்காதுன்பா. கியோ இல்ல ஒருத்தனை கொலை பண்றதுன்பா. மடோக்கா கொலையான்பா. கியோ இல்ல சிம்பிளா கொல்றது இல்ல, ஒருத்தங்க நன்மைக்காக கொல்றது. உனக்காக காதலுக்காக இல்ல ஏதாவது காரணம் இருக்கும். யாராவது காரணமே இல்லாம கொல்லுவாங்களா? எவன் ஒருத்தன் லவ்விங் அண்ட் வெல்கமிங் ஃபேமிலியில வளர்றானோ அவனுக்கு அதிக ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்பா. கியோ நான் தான் ஃபர்ஸ்டா இருப்பேன், காரணம் ஆசையெல்லாம் இல்லாத கொலை பண்ற ஒரு கொலைகாரனான்பா. ஒன்னு டைரக்டாவோ இன்டைரக்டாவோ கொல்லணும். இப்ப அது முடிவாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கோலை போல இருக்கு அவனெல்லாம் இன்டைரக்டா தான் கொல்ல பார்க்கணும். இது ரிஸ்க் இல்லையோ, இது ஒரு கைண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்பான். உருமா பூனை அந்த பெட்டியை பார்ப்பான். உருமா அந்த டப்பாக்குள்ள போய் பாக்குறப்ப அந்த பூனையை கொன்னு வச்சிருப்பானுங்க. கியோ டெஸ்ட் சப்ஜெக்ட் எவ்வளவு தூரம் ஓட்ட முடியுதுன்னு பாக்கலாம், அவனே அவனை கொல்ற வரைக்கும்பான். வேற லெவல்டா நீ கியோச்சான் பானுங்க. காட்டுக்குள்ள போன உருமா அழுதுட்டு ஏன் இவனுக்கு இப்படி இருக்கானுங்க, நான் இன்னும் அதுக்கு பேரும் கூட வைக்கல, அம்மா அப்பா கேக்குறோம், நான் இப்பவே அவங்கள பார்த்தாலும்ட்டு அழுதுட்டு வருவான். ஃபாரஸ்ட் குள்ள தொலைஞ்சு போயிருப்பான். திடீர்னு அங்க ஒரு பர்சன் வருவாரு. பார்த்து ஷுன் விழுகவும் அவர் ஷுன் பாரு ஷுன் தாத்தான்பா. ஷுன் துப்பாக்கியவே பாக்குறத பார்த்துட்டு அவங்க
தாத்தா இது வேட்டையாடுற துப்பாக்கி, கரடியை வேட்டையாட வந்த என்ன தொலைஞ்சிட்டியான்னு கேட்பாரு. ஷுன் ஆமான்பா. ஆக்சுவலா அவன் தாத்தா பேரும் உருமா ஷுன் தான். அவரு உருமா ஷுன் சீனியர். அவரு இங்க இருக்கிறது ஆபத்து, நானே உன்னை வீட்டுல கொண்டு போய் விடுறேன்ட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போவாரு. வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டுட்டு அப்படியே அவரு திரும்பி போயிருவாரு. ஷுன்னோட அம்மா பார்த்துட்டு பயப்படுவாங்க. அவர்கிட்ட போகாதேன்னு சொல்லிருக்கலன்பாங்க. உருமா ஷுன் சீனியர் உருமா ஷுனோட அப்பா சைட் ஃபேமிலி. அவரு தனியா வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஷுன்னோட அம்மா பயங்கரமா திட்டுவாங்க. அவரோட உனக்கு என்னடா வேலைன்னு. ஷுன் மன்னிப்பு கேட்பான். அவர்கிட்டயே போக கூடாதுன்னு தான் வீட்டுல வளர்த்திருப்பாங்க. ஷுன் ஒரு மாதிரி டிராமடைஸ்டாவே இருப்பான். அந்த கியோ அண்ட் அவங்க கேங் பண்ணதெல்லாம் நினைச்சிட்டு. கேக்குறோம் அண்ணா என்னன்னா ஆச்சுன்னு சொல்லிட்டு வருவான். இல்ல ஒண்ணும் இல்லங்கும் போதே தம்பி ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்குவான். அவனை இப்படி அழுதுட்டு என்னால ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு ஃபீல் பண்ணுவான். கேக்குறோம் எப்போ நீங்க ஏன் நன்மைக்காக கடினமா ட்ரை பண்றீங்களேன்ட்டு கட்டி பிடிச்சிட்டு கதறுவான். உருமாவும் அழுக ஆரம்பிச்சிருவான். அன்னைக்கே உருமா அவனை புள்ளி பண்ற எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பான் வீட்டுல. அப்ப கூட அவனுக்கு பேரை சொல்லியிருக்க மாட்டான். ஃபேமிலியே வேற இடத்துக்கு போயிருப்பாங்க. ஸ்கூலும் டிரான்ஸ்பர் ஆயிருப்பான். ஷுன் அந்த ஸ்கூல் போறதை ஸ்டாப் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல ஆயிருக்கும். சில நாள் கழிச்சு ஷுனோட அப்பாவை கூப்பிட அவனோட அம்மா தம்பி போவாங்க. ஷுன் கிட்ட மலிங்கசாமா இருக்கும், பார்த்து எடுத்துட்டு போன்பாங்க. நீங்களும் பார்த்து போங்கன்ட்டு பாய் சொல்லிட்டு போவான். போற வழியில கூகா உஷிரோ சென்கோஜி இருப்பானுங்க. இப்பெல்லாம் ஸ்கூல்ல நான் பார்க்க முடியலேன்பானுங்க. ஷுனுக்கு அள்ளு விடும். உஷிரோ எங்களுக்கு தெரியும், இந்த டைம்ல தானே அவன் அம்மா அவன் அப்பாவை கூட போவாருன்பான். கூகா இந்தா கியோச்சான் கிட்ட இருந்துட்டு போனை நீட்டுவான். கியோ போன்ல எக்ஸ்பெரிமெண்டோட பாதியில என்ன ஸ்கூலை விட்டு ஓடிட்ட, அவன் பேரண்ட்ஸ் அந்த மவுண்டன் பேசேஜ்ல தானே போவாங்கன்பான். ஷுனுக்கு அள்ளு விடும். கியோ அதை சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவான். பார்த்தா கார் வர வழியில தான் கியோ அண்ட் மடோக்கா நிப்பாங்க. மடோக்கா தான் வேற லெவல் எக்ஸைட்மெண்ட்ல இருப்பா. அதை நம்ம ரிவர்ஸ் பண்ண போறோமா, இதுக்கு அடுத்து இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் என்ன முடிக்க போறோமா இல்லையா, நம்ம என்ன பண்ண போறோம், அங்க பாரு அவன் பேரண்ட்ஸோட கார் வந்துருச்சுன்ட்டு பயங்கர எக்ஸைட்மெண்டோட பாப்பான். கியோ அவனை அப்படியே ரோட்ல தள்ளி விட்டுருவான். ஷிவனோட அம்மா தான் கார் ஓட்டுவாங்க. மடோக்கா சடனா ரோட்ல வந்து விழுகவும் அவங்க அந்த பையன் மேல ஏத்திரக்கூடாதுன்னு ஸ்டீரிங்கை திருப்பி ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். மடோக்காவோட சிரிப்பு அடிப்பட்டதுக்கு அப்புறமாவும் சைக்கோத்தனமா இருக்கும். ஷிவனோட பேரண்ட்ஸ் 2 பேருமே அந்த ஸ்பாட்லயே இருந்திருப்பாங்க. கேக்குறதுக்கு எதுவும் ஆயிருக்காது. கியோ டோரை நிக்குவான். கேக்குறதுக்கு ஒன்னும் புரியாது. டக்குன்னு வாயிலே குத்துவான். சராமாரியா அடிப்பான். கார் டோரை லாக் பண்ணி அப்படியே கொளுத்தி விட்டுருவான். ஹாஸ்பிட்டல்ல காட்டுவாங்க. அந்த ஆக்சிடென்ட்ல உங்க தம்பியை தான் காப்பாற்ற முடிஞ்சதுன்பாங்க டாக்டர்ஸ். ஆனா அவங்க தம்பி உடம்புல சீரியஸான தீக்காயங்களும் இன்ஜுரிஸ் இருக்குன்பாங்க. அவனோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃபுக்கு அவனால எந்திரிக்க முடியாம போனாலும் போலான்பாங்க. கேக்குறோ ஷூனை டிராப் பண்ணிருப்பான். நான் அதை பாருனான்னு சொல்லி காட்டின அந்த சந்தோஷமான நாள்லாம் யோசிச்சுட்டு நானும் செத்துட்டுமான்னு யோசிப்பான். ஷூன் தனியா இருப்பான்ல, அவனை டேக் கேர் பண்ணிக்க பர்சன்ஸ் வேணும்ல. அவன் அப்பாவோட பிரதர்னு ஒருத்தர் கூப்பிடுவாரு எங்களோட தங்கிக்கன்னு. இந்த இடத்துல தான் அவன் யார்கிட்ட போகணுங்கிறத முடிவெடுப்பான். ஷுன் நான் போறக்குன்னு ஒரு இடம் இருக்குன்பான். என்ன தங்க விட்டதுக்கு தேங்க்ஸ் தாத்தான்ட்டு போவான். அவன் தாத்தா நான் தனியாவே ரொம்ப நாள் இருந்துட்டேன், நீங்க இருக்கிறது எனக்கு நல்லா தான்பாரு. ஷுன் வேர் ஹவுஸ்க்கான சாவியில எங்க இருக்குன்னு பார்த்து வச்சிருப்பான். அவங்க தாத்தாக்கு வேட்டையாடுற பழக்கம் இருக்கும் இல்லையா, சோ அந்த வெப்பன்ஸ் வைக்கிற வேர் ஹவுஸ்க்கான சாவியில எடுத்துட்டு உள்ள போய் கண்ணையும் எடுத்துருவான். அது இங்க இருக்குன்ட்டு. அந்த இடத்துல தான் அவங்க தாத்தா கிட்டயாமா காப்ஸ்ல இருந்ததெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆவான். அவன் தாத்தா வந்து ஷுன் இங்க என்னடா பண்றேன்னு கேட்பாரு. என்ன பண்ற நோக்கத்துல இருக்க அதை கொடுத்துருன்பாரு. ஷுன் கண்ணை மறைச்சிட்டு இதை வச்சு அப்பா அம்மா கேட்கறவங்க இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள நான் கொல்லணும், எல்லாத்தையும் கொல்லணும்பா. அவங்க தாத்தாவுக்கே ஷாக் ஆகும். கொல்லப்பட்டிருக்காங்களா உண்மையான்னு கேட்பாரு. அந்த நாய்க்கு தான் அவனுக்கு பிளான்ஸ் என்கிட்ட சொன்னதே, அவனுங்களை நான் சும்மா விட மாட்டேன்பா. அவன் தாத்தா அந்த ரிவெஞ்ச் என்கிட்ட வந்து எடுத்துரு, அவன் இடத்துல நான் இருந்தா இதை யூஸ் பண்ண மாட்டான், கத்தி இல்லைன்னா வேற ஏதாவது யூஸ் பண்ணுவேன், எவ்வளவு ஹோப்லெஸ்ஸா இருக்கியடா அதை பயன்படுத்துற அளவுக்குன்பாரு. ஷுன் நான் அப்படி இல்லைன்பா. அவங்க தாத்தா அப்படியான்னு கேட்பாரு. அவங்க தாத்தா இருந்தாலும் இதை வச்சு நீ எல்லாத்தையும் கொல்றதுக்கு முன்னாலே உன்னை போலீஸ் பிடிச்சிரும். அதெல்லாம் விட என்னதான் இப்ப எல்லாத்தையும் நீ கொன்னாலும் இந்த ஒரு கில்ட்டுங்கிறது உன்னோட லைஃப் லாங் வரும். என்னதான் நீ உன் குடும்பத்துக்காக பழி தீர்த்துக்கிட்டாலும் இதுல என்ன த்ரில் இருக்குன்னு கேட்பாரு. ஷூனுக்கு அள்ளு விடும். அவன் தாத்தா குரேசான்சா ஃபோர்ஸ் 100 ஸ்பெஷல் ஸ்குவாட்ரன் கிட்டாயாமா கார்ப்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஜாப்பனீஸ் சீக்ரெட் சர்வீஸ் யூனிட். செகண்ட் வேர்ல்ட் வார்ல எஸ்டாப்ளிஷ் ஆனது. அந்த காலகட்டத்துல மனுஷங்களை எப்படி கொல்லணுங்கிற வழிகளை எனக்கு தரவா சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் உன்னை ட்ரைன் பண்றேன் பாரு. அவனுக்கு எந்த சஃபரிங்க்கு தகுதியானவங்களோ அந்த எக்ஸாக்ட் ரிவெஞ்ச பண்ண வைக்கிறேன் பாரு. ஷுன் மனசுக்குள்ள தாத்தாவோட வார்த்தைகள் பொய் இல்ல, இதுதான் விஷயம்னா நான் கன்வின்ஸ் ஆகிறேன். ஏன்னா அவங்க கண்கள் எக்ஸாக்டா அப்படியே இருந்துச்சுன்பா. 4 வருஷம் கழிச்சு உருமாக்கு 16 வயசுங்கிறப்ப உருமா ஷுன் இந்த சதுப்பான உலகத்துல தான் யாருங்கிறதே தெரியாம சுத்தி தெரியற ஒருத்தன் குட் ஈவில் ரெண்டுமே இல்லைன்பான். அப்புறம் நான் கிளம்புறேன்ட்டு போவான். வெளியே போன ஷுன் மழை பெய்யவும் கொடை பிடிச்சிட்டு இப்ப நான் சிலதுல டிட்டர்மைண்டா இருக்கேன்பா. நல்லது கெட்டதுங்கிற கரையில வெஞ்சன்ஸ் வளரும்னு போட்டிருப்பாங்க. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.